தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கருத்து. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு ஒருவரை முதலமைச்சராக பாஜக முயன்றால் அந்த திட்டத்தை அதிமுக தவிடுபொடியாக்கும் என்றும் காட்டும். அரசு இல்லத்திலிருந்து முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட்டை வெளியேற்ற வேண்டும். ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்ற நிர்வாகம் கடிதம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை கோலாகலமாக நடைபெறுகிறது குடமுழுக்கு. கோயில் வளாகம் முழுவதும் பல்வேறு வகையான தோரணங்கள் மூலம் அலங்கரிப்பு. குடமுழுக்கு விழா காணும் திருச்செந்தூர் முருகனுக்கு நேர்த்திக்கடன் மாலைகள் தயாரிக்கும் பணி தீவிரம். நிலக்கோட்டையில் இரவு பகலாக உலர்பழ மாலைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள். ஆனால் இருந்தாலும் மனோரஞ்சன் முருகனுக்கு நம்ம பிடிச்சமானது. நல்ல ஸ்மெல் இருக்கும். அது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. அதிகமாக எங்கேயுமே கிடைக்காது. அங்கங்கே விவசாயிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அது வேலையாகிட்டு இருக்குது. 10-25 நாள் பக்கம் ஆகிட்டுருக்கு. டோட்டலாக ஒரு அடியில் ஆரம்பிச்சோம்னா ஒரு 5 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடி, 8 அடி, 10 அடி, 16 அடி வரைக்கும் நாங்கள் மாலை பண்ணிகிட்ருக்கோம். பொள்ளாச்சி அருகே கவியருவியில் 6 மாதங்களுக்கு பிறகு குளிப்பதற்கு அனுமதி. வார விடுமுறையான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து உற்சாகம். ஜான்சன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். 6 மாதம் கழிச்சு எங்கள் மங்கி ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்தேன். கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வால்பால் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மங்கி ஃபால்ஸ் விசிட் பண்ணுங்கள். காஷ்மீரில் பெய்த கனமழையால் தார்ஹாலி, சட்கோ ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். அர்ஜென்டினாவை தொடர்ந்து பிரேசிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். பீகாரில் துப்பாக்கிச்சூடு, கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவும் நிதிஷ்குமாரும் பீகாரை இந்தியாவின் குற்ற நகரமாக மாற்றிவிட்டதாகவும் விமர்சனம். பிறந்த குழந்தை காணாமல் போனதற்கு தன் மீது பழி போடுவதாக செவிலியர் பேசிய வீடியோ விவகாரம். குறும்பட திரைக்கதைக்காக நடித்த வீடியோ என கூறி மன்னிப்பு கோரினார். ரீசெண்டாக குழந்தை காணும்னு சொல்லி நான் அழுத்திருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படத்துக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா சார் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கான்டெஸ்ட்டுக்காக எடுத்து அனுப்பின ஒரு வீடியோ தான் அது. போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 20 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக சரிந்ததால் விவசாயிகள் வேதனை. ட்ரம்புடனான மோதலை தொடர்ந்து அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் எலான் மஸ்க். அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை மீட்டெடுக்க போவதாக அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.